நீங்கள் எஸ்கார்டு போகிறவங்கள பார்த்துருப்பீங்க. உள்ளூரில், வெளியூரில், பஸ்ஸில், ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி 2 போலீஸு, பின்னாடி 2 போலீஸு டவாலி மாதிரி துப்பாக்கியை தோளில் போட்டிருப்பாங்க. நடுவில் கைதி நடந்து போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு தப்பிச்சு போகிற மாதிரி கைதியாக இருந்தால் அவங்களுக்கு விலங்கு போட்டு போவாங்க. இப்போ வந்து மைனாங்கிற படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் சாப்பிட்றப்ப வந்து விலங்கோடு இருப்பார் கைதி. அந்த கைதி வந்து விலங்கை கழட்டாமல் சாப்பிட்டாருன்னு ஒரு மனிதாபிமானி சொல்லுவார். ஆனால் ஒரு தப்பிச்சு போகிற கைதியாக இருந்தால் கைவிலங்கு போடலான்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதைப்படி அந்த கேரக்டர் வந்து தப்பிச்சு போகிற எண்ணத்துலேயே தான் இருப்பார். அந்த போலீஸ் வந்து அந்த கைவிலங்கு போட்டிருக்கிறப்ப அவர் வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக ஒன்றும் போகணுன்ட்டு போவார். அப்போ அந்த போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படும், போலீஸும் மனுஷன் தானே அப்படிங்கிறத அதில் வந்து எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இளம் விளையாளிகள் கொலை செஞ்சால் கொலை இல்லையா அப்படின்னா அது கொலை தான். அவன் என்ன பண்ணுவான், தப்பிச்சு ஓடுனான்னா எடுத்தேன் பாரு ஓட்டான்னு ஓடுவான். போலீஸால் ஓடி பிடிக்கவே முடியாது, அப்படி ஓடுவான் துண்டை காணான் துணியை காணான்ட்டுன்னு. அப்போ போலீஸு கைவிலங்கும் போட முடியாது. அதில் வேற இளம் விளையாளிகளுக்கு போலீஸ் வந்து மஃப்டியில் தான் போகணும். பெண் காவலர்களுக்கு பெண்கள் போவாங்க. இப்போ சரி பெண்கள் ஓட மாட்டாங்களான்னா பெண்கள் ஓடிக்காங்க, நாங்களும் துரத்தி ஓடி போயெல்லாம் பிடிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து பஸ்ஸில் வர்றப்ப பஸ் வாரண்ட்டு இது வித்தின் சிட்டிக்குள்ளார ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் போலீஸ் ஃப்ரீயாக போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ அந்த கைதி என்ன பண்ணுவான், தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் பஸ் நான் ஜன்னலோரம் உட்காருவேன், எனக்கு வாந்தி வருது, விவேக் மாதிரி அப்படின்லாம் வாந்தி வருது அப்படிம்பான். ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடி போயிடுவான். இப்போ யார் பதில் சொல்கிறது? எஸ்கார்டு போகிற போலீஸ் தான் பதில் சொல்லணும். அப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறப்ப கைவிலங்கோட ஆஜர்படுத்தலாமன்னா பெரும்பாலும் கைவிலங்கோட ஆஜர்படுத்த மாட்டாங்க. நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு கைவிலங்கை போட்டு கைவிலங்கோட ஆஜர்படுத்துவாங்க.